நிமிர்ந்தனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம நிமிர்ந்தனல் யூடியூப் சேனலில் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் உள்ள பிரபலமான நபர்களோட ஜாதகத்தை தான் தொடர்ந்து கணிச்சிட்டு வரோம். நம்மளோட ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவர் தான் தொடர்ச்சியாக கணித்துட்டு வரார். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல் பிரபலம் செங்கோட்டையன் இன்னைக்கு பீக்கில் இருக்கார். கிட்டத்தட்ட அவர் அதிமுகவில் மிக முக்கியமாக மீண்டும் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவாரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவரை பற்றி பேசுபொருட்கள் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் செங்கோட்டையனுடைய ஜாதகத்தை தான் இன்னைக்கு நம்ம கணிக்க இருக்கோம். அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கு, அதிமுகவுக்குள்ள அவர் என்ன சலசலப்புகளையாவது ஏற்படுத்துவாரா அல்லது அடங்கி போவாரா அல்லது அத்துமீறுவாரா என்பது குறித்தெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். விரிவாகவே பேசுவோம். ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். சார், முதல்ல செங்கோட்டையன் அவர்களுடைய ஜாதகம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வழக்கம் போல் அதை பற்றி ஒரு பின்ட்ராப் ஒன்று சொல்லிக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போயிடலாம். இவங்க 9/1/1948 பிறந்திருக்காங்க. இவங்க பிறக்கும்போது மூல நட்சத்திரத்தில் இருக்கு. அதாவது கேட்டையா மூலமாங்கிறது ஒரே நாளில் 2 நட்சத்திரம் வருது. ஓகே. பொதுவாக ஒரு நாளில் 2 நட்சத்திரம் வந்தால் அது யாராக இருந்தாலும் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஓ, இது ஒரு விதி. ஓகே. அது காலையில் ஒரு நட்சத்திரம், அது கடந்து ஒரு நட்சத்திரம் ஒரே நாளில் வந்தால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க. பொதுவாக ஒரு நட்சத்திரம் எவ்வளோ நேரம் ஸ்டேபிளாக இருக்கும்? ஒரு நட்சத்திரத்துக்கு 24 மணி நேரம் ஒரு நாள். சில பேர் பிறக்கும் போது அந்த நட்சத்திரம் முடிகிற நேரத்திலேயோ அடுத்த நட்சத்திரமும் பிறந்தோம். அப்படி பிறந்தா அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்து அவங்க எந்த நட்சத்திரத்தை எடுத்துக்குவாங்க தங்களோட ஜாதகத்துக்கு? இப்போ அவங்க பிறந்த ஒரு நட்சத்திரம் அது பிறந்ததுக்கு எடுப்பாங்க, எதிர்காலத்துக்கு வருகிற நட்சத்திரத்தை எடுப்பாங்க. எல்லாமே ஒரு எப்படி ஒரு ஸ்டார் புதுசா வருதோ அது மாதிரி உங்க லைஃப் ஸ்டார் அடிச்சிரும். கரெக்ட். ஓகே. அது இது எதிர்காலம் இல்லை, அந்த ஜாதகக்காரருக்கு எதிர்காலம் இருக்கா அதை பாருங்க அப்படின்னு சொன்னா முதல் தரத்துல இருக்கிறது ஒரே நாள்ல 2 நட்சத்திரம் வரணும். ஓகே. அப்போ ஒரு நட்சத்திரத்துல இருந்து அவங்க இன்னொரு நட்சத்திரத்துக்கு ஈஸியா கடந்துருவாங்க. ஒரே நட்சத்திரத்துல இருந்தா அதிலேயே தான் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். இது அரிதான நிகழ்வா அல்லது பரவலா நிறைய பேருக்கு இருக்குமா? ரேரா தான் வரும், எல்லாருக்கும் வந்திருக்காது. மொத்தத்துல 3 நட்சத்திர அதிபதிகளுக்கு தான் நட்சத்திர உடைவு ஏற்படும். ஒண்ணு அது. ரெண்டாவது, அந்த நட்சத்திரத்துல இருந்து அது உடைவு ஏற்படும் போது ராசி விட்டு ராசி மாறும். நட்சத்திரத்துக்கு உள்ளுக்குள்ளே இருந்திருந்ததுன்னா அது இன்னொரு கட்சியில எல்லாம் சேர மாட்டாங்க. 2 ராசிக்கு போகிற நட்சத்திரங்கள் தான் கட்சி விட்டு கட்சி மாறும். மற்றது கட்சி மாற மாட்டாங்க. இப்ப இவங்களுக்கு அன்னைக்கு காலையில கேட்டை, அது கோட்டைக்கு பாதை காட்டிருச்சு. மதியம் வந்தா அது மூலம், ஆண் மூலம் அரசாளும். பெண் மூலம் நிர்மூலம், பெண் மூலம் நிர்மூலம், ஆண் மூலம் அரசாளும். அப்படிங்கறதுல இவங்களுக்கு நல்ல யோகமான ஒரு பை பர்த்லயே அவருக்கு வந்து ஒரு அரசியல்வாதியில ஜொலிக்கிறதுக்கான பலன் தான். சரி, அது அந்த காலம் அவருக்கு அந்த பலன் கொடுக்கக்கூடிய காலம். அவர் சின்ன வயதுல இருந்தே சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்காரு, அமைச்சராக இருக்காரு. அது அப்படியே தொடருதா? இடையில எங்கேயாவது ஒரு முட்டுக்கட்டைகள் பார்க்குறீங்களா? இறுதி காலங்கள் எப்படி இருக்க போகுது? அதாவது இறுதி காலங்கள் நான் சொல்ல அவர் இப்போ 75 வயது கடந்தவர். இப்போ எப்படின்னா 1953 வரைக்கும் கேது திசை. ஓகே. அதான் அவருடைய குழந்தை பருவம். அது முடிஞ்சு 73 வரைக்கும் சுக்கிர திசை. ஓகே. 73க்கு அப்புறம் சூரிய திசை வருது. 73க்கு அப்புறம் தான் அவருக்கு அரசியல் உள்ள வர முடியும். 72 தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ அவருடைய ராசி அங்கேயே ஒர்க் அவுட் ஆகுது. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. 73 இருந்து அவருக்கு அரசியல்ல ஜொலிக்கக்கூடிய தன்மை வருது, விதி வந்தாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் 79க்கு மேல 89 வரைக்கும் சந்திர திசை. இப்போ இது எப்படின்னா சூரியன் தனுசு ராசியில இருக்கு. அது இருந்தா அரசியல். அதுல அரசியலுக்கு 3 ராசி சொல்லியிருந்தேன். ஒன்று மேச ராசி, ஒன்று சிம்ம ராசி, ஒன்று தனுசு ராசி. இதுல முதல் தரமா இருக்கிறது மேசராசி, 2ஆம் நிலையில இருக்கிறது சிம்ம ராசி, 3ஆம் நிலையில இருக்கிறது தனுசு ராசி. அப்போ இவங்க கடைகோடியில இருந்து வர்றாங்க. இது இப்ப நீங்க சொல்றது அவருடைய கட்டம் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள விதி. இப்போ கடைக்கோடியில இருந்து வர்றாங்க. இப்ப சூரியன் வந்த அதே வீட்டுல சந்திரனும் இருக்கு. அப்ப தொடர்ச்சி, அதுல வளர்ச்சி, தொடர் வளர்ச்சி. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாய் திசை வருது. செவ்வாய் தசை வரும்போது அவர் சிம்மத்துல இருந்து ஆரம்பிக்கிறார், இன்னும் உயரத்துல போறார். அது எந்த காலகட்டம் சொல்றீங்க? இது எந்த காலகட்டம்னா செவ்வாய் 1989க்கு பிறகு 96 வரை அவருக்கு மேல போகிறது. அதுக்கு அப்புறம் இன்னும் மேல போகிற விதி வருது. இன்னும் மேல போகிற விதின்னா அவருக்கு மேச ராசியில இருக்கக்கூடிய ராகு திசை வருது. ராகு திசை உயரத்துல இருக்கு. அப்போ இந்த திசை முடியும் காலத்துல ஒரு பிரச்சனை வரும்.
ஏன் வருதுன்னா இவங்க இருக்கிற கட்சியில ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்திலையும் மேசத்துல ராகு. ஓ, அவருக்கு இவங்களுக்கும் ஒரே வகையான கட்டமைப்பு இருந்திருக்கு. ஆமா, இந்த ராகு திசை ஒரே வகையான கட்டமைப்பு. ஓகே. அப்போ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இவருக்குள்ள வரும். இல்லை, இவருக்கு நீங்கள் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாமே ஜாதக அடிப்படையில் சொன்னாலும் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அதை அரசியலோட முடிச்சு போடுறேன். ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு அமைச்சராக்காமல் இருந்தாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறார் செங்கோட்டையன், ஆனால் அவருக்கு அமைச்சர் கொடுக்கல. அப்போ அதெல்லாமே கூட அந்த ஜெயலலிதா இப்போ முதல்வராக இருக்காங்க 2016, ஆனால் செங்கோட்டையன் அமைச்சராக்கப்படலை. 2011 16 வரை காலகட்டத்தில் அவர் அமைச்சரானாலும் பாதியில் அமைச்சரவையிலேருந்து விடுவிக்கிறாங்க. அப்போ 2 பேருக்குமே அந்த கட்ட பலனில் பொருந்தி போகாது. ஒரு உரையில் 2 வாழ். ஓகே. அப்போ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் 2 ராகு ஒரே கட்டத்தில் இருந்தால் பிரச்சனை ஆயிரும். ஓகே. அப்போ அவங்களுக்கும் ராகு அதில், இவங்களுக்கும் ராகு திசை நடக்குது. அப்போ அதில் ஒரு ப்ராப்ளம் வரும். இது ஒன்று அது வந்துருச்சு. நீங்கள் ஜாதக பலனா கணிச்சாலும் கூட அதுக்கப்புறம் 2014க்கு பிறகு இவங்களுக்கு குரு தசை நடந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ ரன்னிங்ல குரு தசை நடந்துட்டு இருக்கு. அது எத்தனை காலம் இருக்கும் இன்னும் குரு? ஆமாம், இது வந்து 2030 வரைக்கும் இருக்கும். ஓகே. சரி, இது எப்படி இவருக்கு விதி போகுது அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ சாதா திசா புத்தி அந்தரம் இப்படி பார்ப்பாங்க. இது வந்து அவங்களுடைய மதி எண்ணங்களை வெளிக்காட்டும். இதே இதில் விதிக்கு பார்க்கும்போது இவங்களுக்கு கும்ப ராசியில தான் இந்த 2014க்கு பிறகு 2018 வரைக்கும் குரு இருக்குது. ஓகே. இப்போ 2014லேருந்து 2018க்குள்ள இவங்களுக்கு முதலமைச்சர் ஆகிற விதியும் உண்டு. இல்லை, வாய்ப்பு வந்தது, அவர் நிராகரித்தார். என்ன அப்படின்னா கூவத்தூரில் நடந்த, நம்ம மக்களுக்கு அந்த அரசியலோட சேர்த்து பேசுகிறோம், அந்த கூவத்தூரில் நடந்தப்ப எடப்பாடி பழனிசாமியா செங்கோட்டையனா அப்படிங்கக்கூடிய ஒரு சாய்ஸ் ரேஸ் தான் இருந்துச்சு. அதில் எடப்பாடி பழனிசாமி லீட் எடுத்துவார். சரி, அவர் எதனால ஜெயிச்சார், எதனால பின்வாங்கினாருன்னா, நான் முதல்ல சொன்னேன், முதல் தரம் மேசராசி, 2வது சிம்ம ராசி, 3வது தனுசு ராசி. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிம்ம ராசி. ஓகே. 2ஆம் தரம். 2ஆம் தரத்துக்கு இதோட ஒரு படி மேலே போயிடுச்சு. ஓகே. ஓகே. அப்போ அதனால அவருக்கு எப்படி போகுதுன்னா, அதே காலகட்டத்தில் கும்பராசியை தான் அவருக்கு சனி கடந்து போகுது. ஓகே. அவருக்கு சனி உச்சம். ஓ, அப்போ இவரை விட சனியை போல கொடுக்குறவரும் இல்லை கெடுக்கிறவரும் இல்லைம்பாங்க, அவர் கொடுத்துட்டார். ஆமா, அதுவும் கும்பராசியில போகும்போது தான் 2 பேருக்கும் கும்பராசியில தான் போகுது. அப்ப 2 பேரும் துண்டு சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிற முறையில தான் இருக்கிறாங்க. அப்ப இவரு கீழே போகிறதுக்கு காரணம் இவர் தனுசு ராசி. ஓகே. அவர் சிம்ம ராசி. ஓகே. அப்போ ஒரு படி கீழே இவருக்கும் கும்பராசியில குரு கடந்து போகுது, சனியும் அவருக்கு கடந்து போகுது. அப்போ 2 பேரும் இதாயிட்டாங்க. சரி, இப்போ 2018 வரைக்கும் இப்படி போகுது. இப்போ அவர் ஆட்சியில் இல்லாயிட்டார். 18க்கு அப்புறம் 22 வரைக்கும் மீன ராசியை கிடக்குது. ஓகே. மீன ராசியை கிடக்கும்போது 2022க்குள்ள இவங்களுக்கு கட்சியில் பிரச்சனைகள் வந்துடும். ஏன்னா மீன ராசி ஒரு கட்சியிலிருந்து வெளியேற்றுகிற ராசி. ஓகே. ஒருவர் கட்சிக்குள்ள வர்றதும் வெளியேற்றுறதும் ஒவ்வொரு ராசி இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது 2022 காலகட்டம். ஆனால் இது இப்போ அவர் பேசு பொருளாக்கி இருக்கிறது 2020. இது அடுத்தது, இது வேற ஸ்டெப். என்னன்னா 16 வருஷம் குரு வேலை செய்யும், ஆட்சி நடத்தும். அது எங்கே இருந்து அவருக்கு விதி ஆரம்பிக்குது அப்படின்னு இதுக்குள்ள பார்க்கும்போது கும்பராசியிலிருந்து ஆரம்பிக்குது. கும்பராசியில் 4 வருஷம். ஓகே. அதுக்கு 16 வருஷத்துல 4 வருஷம் கும்பராசி, 4 வருஷம் மீன ராசியில இருக்கும். மீன ராசி தான் எல்லாருக்கும் கேடும் இருக்கிறது. இந்த உலகத்துல இருந்து ஒருவர் வெளியே போகிறார், ஒரு கட்சியில இருந்து வெளியேற்றப்படுகிறார், எல்லாம் இழக்கிறது அது மீன ராசி. அப்ப மீன ராசி 2018லேருந்து 22 வரைக்கும் அது உள்ளுங்க. அப்ப அந்த காலகட்டத்திலேயே இவங்களுக்கு என்ன வந்துடும், மனக்கசப்பு, வெளியில அம்பலத்துக்கு ஆகிறதுக்கு தான் இவ்வளவு காலம் எடுத்திருக்கீங்க. இது ஒண்ணு. இப்போ அது முடிஞ்சு 2022 முதல் 2026 வரைக்கும் மேச ராசிக்குள்ள வருது. ஓகே. ஏற்கனவே மேச ராசியில அவங்களுக்கு ராகு இருக்கு. அப்ப ராகு வரும்போது இது ஒரு புதிய தலைமை. ஓகே. ஓ, புதிய தலைமை அப்படின்னு. புதிய தலைமைன்னா இப்போ இவங்க தலைமையில ஒரு குரூப் உருவாகும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதிமுக பெரிய சேதம் இருக்குது. ஓபிஎஸ் ஒரு டீமு, டிடிவி தினகரன் ஒரு டீம் மாதிரி செங்கோட்டையன் தலைமையில் ஒரு டீம் உருவாகும். ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் சொல்றீங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதை வந்து செங்கோட்டையன் விரும்பி செய்யறாரா அல்லது ஒரு ஜாதக பலன்? ஜாதக பலன் என்ன அப்படின்னா, நான் சொல்றேன், மேச ராசி தான் தலைமை ராசி. ஒரு விஷயத்துக்கு தலைமை ஏற்கனன்னா மேச ராசி வரணும். இப்ப இவங்களுக்கு இந்த கும்பராசியில அவர் இருக்கிற காலகட்டத்துல வேற மாதிரி திசை ஓடி இருந்தா அவர் அன்னைக்கே முதலமைச்சர் ஆயிருப்பார். ஓகே. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாம வேறொருவர் வந்திருந்தாலும் இவர் மேல உச்சத்துக்கு வந்துருப்பார். மற்ற ராசிகள்ல இருந்தா இது பலமான ராசி, தனுசு ராசி பலமாயிரும்.
அதுக்கு போயிடும். இப்போ அவர் இவரை விட வலுவான ராசியோட இவருக்கு மோத முடியல. மோத முடியலை. ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இவங்க பலமா மோத முடியாது. ஏன்னா இந்த குரு கேட்டை நட்சத்திரத்துல இருக்கு. கேட்டை நட்சத்திரமும் எல்லாத்திலும் கடைக்கோடி நட்சத்திரம். ஓகே. அது இப்போ குரு ராகுவை சந்திக்க போகுது, எல்லாத்துலேயும் பலமான ஒன்றை சந்திக்க போகுது. அப்போ இதுக்கு இடையில இவங்களுக்கு இப்போ ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். இவங்க என்னன்னா மேச ராசியில் அவங்க கிராஸ் ஆகும்போது ஒரு தலைமை ஒரு குரூப் உண்டாகும். தான் ஒரு விதி. ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னாலும் அதுக்கு மேச ராசி தொடர்பு வேணும். ஓகே. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு சின்ன தூசி துரும்பு உள்ள இறங்கி வருனாலும் மேச ராசி தொடர்பு இல்லாமல் வர முடியாது. ஓகே. ஒரு புதிய கட்சி. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறபடி ஒரு புதிய தலைமைத்துவமாக இவர் உருவாகிறாருன்னு வச்சுக்கோமே. ஏற்கனவே அப்படி தலைமைத்துவமாக உருவான ஓபிஎஸ்ஸால் ஜொலிக்க முடியல, டிடிவி தினகரனால ஜொலிக்க முடியல, இவரால் ஜொலிக்க முடியுமா? அது அவருடைய ராசி என்ன சொல்லுது? இப்போதைக்கு குரு ஆனது கொண்டு இந்த 2026 வரைக்கும் நெருப்பு ராசியில் ஒளி ராசியில் இருக்கிறதுனால பிரகாசிக்கலாம். 26 வரைக்குமே லைம் லைட்டில் இருக்கலாம். இப்போ நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். மீடியாவில் வந்து தொடர்ச்சியாக செங்கோட்டையன் காட்டப்படலாம். வளர்ந்துருமா? அதுக்கு அப்புறம் 2026க்கு அப்புறம் அது ரிஷப ராசிக்கு போயிருது. ஓகே. ரிஷப ராசிக்கு போனால் இந்த லைம் லைட்டுக்கு வர முடியாது, ஓய்ந்துரும். அஸ்தமன காலம், அஸ்தமனமாயிரும். ஓகே. இல்லை, நீங்கள் வழக்கமாக ஒரு கணிப்பு சொல்லுவீங்களா சார்? நீச்சம் உச்சம், இது நீச்சத்தில் இருக்காரா உச்சத்தில் இருக்காரா? இவருக்கு அது முடிவில் இருக்காரு. உச்சமும் நீச்சமும் இல்லாம அவருடைய அரசியல் காலம் 2030ஓட முடிவுக்கு வருது. வரும். அதுக்கு பிறகு இவங்க அதுல வரமாட்டாங்க. 30 வரைங்கிறது ஒரு அடர்த்தியான காலம் தானே. இன்னொரு 6-7 ஆண்டுகள் இருக்கு. 75 வயது ஆனவர். அப்போ இந்த 6-7 ஆண்டுகள்ங்கிறது முக்கியமான காலகட்டம். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போது, 29ல் ஒரு எம்பி எலெக்ஷன் வந்துடும். செங்கோட்டையனால அவ்வளோ காலம் பிடித்து நிற்க முடியுமா? அதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க நிற்பாங்க. ஓகே. ஆமாம், இவங்களுக்கு சொன்னோம்ல 3 ராசியிலும் கிரகம் இருக்கு. மேச ராசியில இருக்கு, சிம்ம ராசியில இருக்கு, தனுசு ராசியில இருக்கு. இந்த 3 ராசியிலையும் கிரகம் இருந்தா அவங்க வாழ்நாள் முழுசும் பிடிச்சு நிற்பாங்க. ஓகே. இதுல ஏதாவது ஒரு ராசியில இல்லைன்னா ஒரு முக்கால் பகுதி வருவாங்க. ஓகே. ஒரு ராசியில மட்டும் இருந்தா கால் பகுதியோட முடிஞ்சு போச்சு. சரி. இந்த விதி அடிப்படையில இந்த குரு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு சனி தசை வருது. ஓகே. அது எப்போ வருது? சனி எந்த காலகட்டம்? அவருக்கு அடுத்தது வர்றது 2030க்கு மேல வருது. அந்த சனி வக்கரத்துல இருக்கு. வக்கரத்துல இருந்தா அரசியல்ல இருந்து ஒதுங்கிடுவாங்க. ஆனா 30 வரையும் அரசியல் இருப்பார், அடர்த்தியா வரைக்கும் இருப்பார். அது தாக்கத்தை ஏற்படுத்துவார் அவர். நீங்க லைம் லைட்ல இருப்பாருங்கறீங்க. 26 வரைக்கும் லைம் லைட்ல இருப்பார். இப்போ 2026 வரைக்கும் இவருடைய ஒரு தாக்கம் இருக்கும். அவருக்கு பலனாட்ட தருமா? பலனை தருமா? இப்போ இவருக்கு பலன் தருமா? இவருக்கு மட்டும் இல்லாம இவரை சார்ந்து சில பேர் வருவாங்க, நம்பிக்கையோட சில பேர் போயிடுவாங்க. அவர்களுக்கும் பலனை தருமா? அதை எப்படி பாக்குறீங்க? இவரை நம்பி வந்தவங்களுக்கு எப்படி இருப்பாங்க ஜாதகம்? இப்போ என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு இருக்கிற கிரகம் ராகு. ராகுக்கு 2 குணம் உண்டு. ஒன்று ரொம்ப தப்பு பண்ண வைக்கும், ஒரு குணம் அது. ரெண்டாவது இன்னொரு குணம் இருக்குன்னா, ஒரு தெருவில் ஒருத்தர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறார், ரொம்ப கஷ்டப்படுறாருன்னா, ஏப்பா வா அவனுக்கு ஒரு வேலை இருக்கு, உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். இப்படி நல்ல கீழ்நிலையில் இருக்கிறவங்களை உயர்த்தி கொண்டு விடுறத ராகுதான் பண்ணும். 2 வேலையும் செய்யும். இப்போ 2 வேலை செய்யறதுல அதான் ராகு காலங்கிறோம். நல்லதும் செஞ்சு விட்டுரும், கெட்டதும் செஞ்சு விட்டுரும். 2 செய்துரும். இதுல அவர் கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறார். கேட்டை நட்சத்திரம் அவருக்கு கீழ் நிலையில் உள்ள நட்சத்திரம். ஓகே. அப்போ அது உயர போகுமா கீழே போகுமா அப்படின்னா இவங்களை நம்பி ஒரு தினம் சட்டுன்னு வரமாட்டாங்க. ஓகே. ஓகே. வந்தால் கொஞ்சம் பேர். ஏன்னா இவங்கள்ட பேக்ரவுண்டில் எல்லாம் பெரிய நிலையில் யாரும் இல்லை. கேட்டை நட்சத்திரங்கிறது ஒரு புதனோட நட்சத்திரம். அது ரொம்ப சிந்திக்கும். இப்போ ஆமா சொல்லுன்னா இப்போ சொல்லாது. ரொம்ப சிந்திச்சு 3 நாள் கழிச்சு தான் ஆமா சொல்லும். இப்போ கூட இன்னைக்கு கூட சொல்லிருக்காரு, 4 நாள் கழிச்சு நான் சந்திக்கிறேன் பிரசன்ட் போயிருக்காரு. இதுதான் அந்த கேட்டை நட்சத்திரத்துடைய இயற்கை. அப்போ வாதிறக்காது. எப்பவும் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அவங்ககிட்ட இருந்து. அது வரைக்கும் பொறுமையா இருப்பாங்க. இப்பவுமே அவரை திட்டுனாலும் இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ வாங்கிட்டு போயிடுவார். ஆனா உங்களுடைய கணிப்புப்படி 30க்கு பின்பு அரசியலை விட்டு ஒதுக்கிடுவாரு. 26 வரை லைம் லைட்ல இருப்பாரு. 26 வரையுமே இருக்கிறாருன்னா 26 சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற 26 to 30க்கு இடையில காலகட்டம் அவருக்கு எப்படி இருக்கும்? 26 to 30 காலகட்டம் அவருக்கு ரிஷப ராசியில போகுது. ரிஷப ராசிங்கிறது ஒரு குரு வளையம் அப்படி இருக்கும். ஆனா இந்த நேரத்துல இவங்களை ஏதாவது ஒரு கட்சி ஆலோசனைக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தை, இப்போ விஜயா இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, இந்த ஆலோசனை இவங்க ஆலோசனை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை அவர் விஜயை நோக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா நீங்க பேசுறத பார்த்தா? ஆமா. ஏன்னா அவர் வந்து புது வரவுக்கு போறாரு. ஓகே. புது வரவு. நான் சொன்னேன் மேச ராசி ஒரு புது வரவு.
புது வரவுன்னா அந்த கட்சி அதே ஃபீல்டு தான், ஃபீல்டுக்குள்ளுக்க போறது. புதுசா வரணும்னா கன்னிராசி, அதே ஃபீல்டுல இருந்து இன்னொன்று மாறி மாறி போகணும்னா அது மேச ராசி வேணும். அப்போ அவர் புதுசா அவரை ஒரு ஆலோசனைக்கோ ஒரு பெரிய இதுலயோ ஒரு நல்ல நிலையில எடுத்து வச்சு போனா 2030 வரைக்கும் இவரால் போகிற கட்சிக்கு நல்ல காலம். ஏன் நல்ல காலம்னா இது குரு தசை. இன்னொன்று இவர் ஜெயலலிதாவினுடைய பயணங்கள்லேயே கூட போனவர், ரூட் மேப் போட்டு கொடுத்தவர். இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணணும், ஜெயலலிதா ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் வந்துருவார். வந்து அந்த இடத்துல தான் பேசணும், இந்த இடத்துல மேடை போடுங்க, அதாவது பிரச்சார வேன் வந்துட்டே இருக்கும், வெயில் படாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீன் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்கவர் தான் பிரச்சார களத்தில். அந்த ஆளுமையை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா மற்ற கட்சிகள்? ஏதாவது ஒரு கட்சிகள் விரும்பின ஆசை இப்போ இருக்கக்கூடிய கட்சியிலேயே இவங்கள தலையா வச்சா பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு வளர்ச்சி உண்டு பண்ணிடுவார். ஓகே, இப்போ இருக்கிற கட்சி என்னன்னா இவருக்கு நடக்கிற திசை ஓகே குரு திசை. எடப்பாடியினுடைய திசையை விட செங்கோட்டையன் திசை இப்போ நல்லா இருக்குங்கிறீங்களா? ஜாதகம் இவங்க ஜாதகத்துல குரு திசை, குரு ஆலோசனைக்கு தான் பிரதானமானவர். ஓகே, சனி கர்மாவுக்கு தலைமைத்துவம் இல்லப்பா, வழிகாட்ட மட்டும்தான் முடியும், வழிகாட்ட முடியும். ஓகே ஓகே, வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல ஜாதகம்னா எடப்பாடி ஏத்துக்கவே செய்யலாமே, ஒரு ஆலோசனையா வச்சுக்கலாமே, அதுல என்ன அதுக்கு தயக்கம் இருக்கு அந்த ஜாதகம்? அப்படின்னா கும்பராசியில தான் 2 பேரும் இருக்கும்போது அவங்க தெரிஞ்செடுக்கிறாங்க. அப்போ ஒண்ணு கைவிடப்படுது, ஒண்ணு எடுத்துக்கொள்ளப்படுது. ஓகே, கைவிடப்படுகிறதுல இருக்கிறதுனால எப்போதும் இவங்க 2 தான். ஓகே, அவங்க அன்றையில இருந்தே அவங்களுக்கு என்ன வந்துரும், ஒரு விரிசல் வந்துரும், அது இயற்கையா வந்துரும். இப்ப இவங்க 2ஆம் நிலைக்கு வரணும். அவ அன்றையில இருந்தே 2ஆம் நிலைக்கு வரக்கூடியது செங்கோட்டையன் அவர்கள் தான். ஆனா அதை மொத்தமா அதை நிராகரிச்சுட்டாங்க. ஓகே, இப்போ உங்களுடைய பார்வையில் 26லேருந்து 30 வரையிலான காலகட்டம் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பார். இந்த தேர்தலில் அவர் சேதத்தை ஏற்படுத்துகிற ஜாதகமா அல்லது அவருக்கு பலனை தரக்கூடிய ஜாதகமா இருக்கா இந்த தேர்தல் 26 மையப்படுத்தி நீங்கள் சொல்றதா இருந்தா? இப்போ இவர் யாரையும் சேதப்படுத்தணுங்கிற ஐடியாவில் இருக்க மாட்டார். இப்போ ஏடிஎம்கே ஒன்னா சேரணும், அதுதான் அவரோட விருப்பம். அவருக்கு நோக்கமே அதான், எல்லாம் ஒன்னா சேரணும், நம்ம இருக்கிற காலத்துக்குள்ளே அதை பார்க்கணும். ஓகே, அவருக்கு எண்ணம் இதாக தான் இருக்கும். ஏன்னா குரு யாரையும் பிரிச்சு விடுறது இல்லை, அவர் சேர்த்து வச்சிருவார். குரு திசையில பிரிய விட மாட்டாங்க. இவங்களுக்கு நல்ல ஐடியா தான் இருக்கும். ஆனா இயல்பாவே இது கலகம் பண்ற ஜாதகமா? சில ஜாதகம் கலகம் பண்ணுன்னு சொல்லுவோம்ல. ஆமா, அது ஏன் அப்படின்னா இந்த கேதுவுக்கு நட்சத்திரத்துல பிறந்தா அது பிரிக்கிறது. ஓகே, சில பேரை பிரிச்சிரும், அந்த அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியாம வெட்டி விட்டுரும். ஏன்னா அந்த ராகு கேது தலை வெட்டப்பட்டதுனால இவங்களுக்கு சில இதை துண்டிச்சு விட்டுருவாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ணுகிற மைண்ட் செட் இருக்காது. இயற்கையா அப்படி சிலதை பிரிச்சிரும். அப்ப இவங்க எந்த இதுக்கெல்லாம் நுழைகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு விரிசல் இயற்கையா உண்டாயிரும். இது இந்த ஜாதகத்துல இருக்கு. சரி சார், நம்ம நீண்ட நெடிய அனுபவத்தோடு ஒரு ஜாதகத்தை நீங்கள் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளருங்கிற முறையில் சற்று ஏற்கனவே ஒரு கூராய்வு தான் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப நீண்ட நேர உரையாடல். அடுத்தடுத்து நம்ம வேறு முக்கிய பிரபலங்களுடைய ஜாதகங்களையும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிமிர்ந்த நிலை யூடியூப் சேனல் நேயர்கள் இதற்கு முன்பு பல பிரபலங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், சீமான் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியுடைய பிரபலங்களுடைய ஜாதகங்களையும் நம்மளோட ராபின் கணிச்சிருக்காரு. அதுவும் நம்ம சேனல்லேயே இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கையும் பார்த்துருங்க. ஜோதிடர் ராபினை தொடர்பு கொள்ள விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவரோட ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். அதில் நீங்களும் உங்களுடைய ஜாதகங்களை பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா அரசியல் ரீதியான உங்களுடைய ஜாதகங்களை நீங்களும் பார்த்துக்கலாம். நன்றி சார், நம்ம நீண்ட நேரத்தை ஒதுக்குறீங்க. நன்றி.